பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம வாசித்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை நாம வாசிக்க கேட்டோம். இந்த வாசிக்கப்பட்ட இந்த லூக்கா பகுதியானது எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு வசன பகுதிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே இருந்தபோது அநேக ஊமைகளினாலே மக்களிடத்திலே அங்கு பேசி தேவனுடைய வார்த்தைகளை அங்கே எடுத்துரைத்தார் என்று சொல்லி அங்கே நாம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் பார்க்கும்போது அது உவமைகளால் தான் அவர் பேசி இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்க பார்க்கிறோம். அப்ப இங்கே கூட பாத்தீங்கன்னா 3 ஊமைகளை இந்த அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுவதை நாம் எல்லாரும் பார்க்க முடியும். முதலாவதாக நாம் பார்க்கும்போது காணாமல் போன ஆடு என்று சொல்லி அங்கே ஒரு ஊமையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம பார்க்கும்போது காணாமல் போன வெள்ளி காசு என்று சொல்லி அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக காணாமல் போன மகன் என்று சொல்லி 3 ஊமைகளை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப உவமை என்றால் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அப்ப ஊமை என்பது உலகத்தில் இருக்கிற ஒரு காரியங்களை மையமாக வைத்து பூமி, அதாவது ஆவிக்குரிய காரியங்களை எடுத்து உரைப்பதுதான் உவமை. அப்ப பூமியிலே நடக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மையமாக வைப்பார். அடுத்ததாக அந்த காரியத்தை மையமாக வைத்து அதிலிருந்து ஆவிக்குரிய காரியத்தை விலக்கி சொல்லுவதுதான் உவமை என்று சொல்லி நம்ம எல்லாருக்கே நன்றாக தெரிந்த ஒரு காரியம். இது பார்த்தீங்கன்னா படிக்கிற எல்லா பிள்ளைகளுமே தெரியும். உவமை அப்படிங்கிற ஒரு இலக்கணத்துல அவங்க படிப்பார்கள். அப்ப அவங்க கிட்ட கேட்டோம்னா ஊமை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லுவார்கள். இப்ப அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை ஊமைகளினாலே பேசினார் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருப்பதை நாம பார்க்க முடியும். அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது உன் வாயை ஊமையினால் திறப்பேன் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப உலக தோற்றத்திற்கு முன்பாக மறைக்கப்பட்டிருக்கிற அந்த மறைப்பொருளை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார். அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வாயை தேவன் எதனால திறப்பாராம்? உவமையினால் திறப்பேன். அந்த வசனத்தை வாசியுங்கள். மாற்கு 13ஆம் அதிகாரம் 30. என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய வாயை தேவன் எதனால திறப்பாராம்? உவமையினால் திறப்பேன். அப்ப உலக தோற்றத்திற்கு முன்பாக மறைக்கப்பட்டிருக்கிற அந்த மறைபொருளை தேவன் யார் மூலமாக வெளிப்படுத்துவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லி தீர்க்கு தரிசிகளினாலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே. அது சங்கீதம் 78:2 நாம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாயை தேவன் எதனால திறப்பேன் என்று சொல்லுகிறார்? உவமையினால். அந்த வார்த்தையை வாசியுங்கள். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன். அப்ப அதே போலதான் அந்த சொன்ன அந்த வார்த்தை அங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊமையினாலே தேவ வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். அப்ப அந்த ஊமையினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்யத்தை குறித்து தான் பேசுவார். சபையை குறித்து தான் அந்த ஊமையினாலே அவர் வெளிப்படுத்துவார். அந்த சபையில இருக்கிற மக்கள் எப்படி வளர்ச்சி அடைவார்கள், சபையானது எப்படி உருவாகும், அந்த சபையிலே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊமையாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்க பேசுவதை நாம் பார்க்க முடியும். அதான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். விதைக்கிறன் ஊமை.
அப்ப விதைக்கிறவன் ஊமையை குறித்து அங்க பேசுகிறத நாம பார்க்கிறோம். அதாவது அவர் ராஜ்யத்தை குறித்து, அப்ப சபையை குறித்து, அப்ப அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அவர் சபையை குறித்துதான் ஊமையாக அங்கே பேசுவார். அது வேதத்துல அங்க எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்நாளிலே கூட நாம் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அங்க காணாமல் போன வெள்ளிக்காசு என்று சொல்லி அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு ஸ்திரியை அவர் மையமாக வைக்கிறார். அப்ப அவள் 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருக்கிறாள். அதிலே 1 காசு காணாமல் போய்விட்டது என்று சொல்லி அந்த ஊமையை அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதை நாம் மையமாக வைத்துதான் இந்நாளிலே நாம் சில காரியங்களை நாம் அங்க படிக்க போறோம். அப்ப இங்கு காணாமல் போன வெள்ளி காசு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்ப வெள்ளி காசு என்பது நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இந்த உலகத்திலே தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது அது ஒரு விலைமிக்க ஒரு பொருளாக அங்கு இருக்கிறது. அப்ப அதை மையமாக வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு நமக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வெள்ளி காசு என்பது அது எதை குறிக்க கூடியதா இருக்கிறது. இந்த வெள்ளி காசு எதை குறிக்குதுங்க? நம்முடைய ஆத்துமாவை அது குறிக்க கூடியதா இருக்கிறது. அதுதான் சொல்றாரு காணாமல் போன வெள்ளிக்காசு. அப்ப ஒரு பெண்ணானவள் 10 வெள்ளிக்காசை வைத்திருந்தால் அதிலே 1 காசு காணாமல் போய்விட்டது. அப்ப அந்த வெள்ளி காசு என்பது நம்முடைய ஆத்துமாவை அது குறிக்க கூடியதாக இருக்கிறது. வெள்ளி காசுங்கிறது என்னங்க? நம்முடைய ஆத்துமா. அப்ப ஆத்துமா அது காணாமல் போய்விட்டது. அப்ப வெள்ளிக்காசுக்கு மையமாக வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த வெள்ளிக்காசை அந்த பெண்ணானவள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்காக அவள் செய்த காரியம் என்ன? அதுல இருந்துதான் நாம் சில காரியங்களை அங்கே கற்றுக்கொள்ள நாம் போகிறோம். அப்ப அந்த வெள்ளிக்காசு அப்படிங்கிறது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறது. அப்ப அதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப அதை கண்டுபிடிப்பதற்காக முதலாவது அந்த பெண்ணானவள் செய்த காரியம் என்ன? அவள் விளக்கை கொளுத்தினாள் அப்படின்னு சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா தொலைந்து போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவோம்? நாம ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கை கொளுத்துவோம். அதே போலதான் அந்த பெண்ணானவள் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்காக அவள் விளக்கை கொளுத்தினாள் என்று சொல்லி அங்க நாம பார்க்கிறோம். யார் அந்த விளக்கு? அது நமக்கு தெரியணும் அல்லவா? அப்ப அந்த வெளிச்சம் யார்? அந்த வெளிச்சம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாத்தீங்களா? அப்ப அந்த விளக்கு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்க கூடியதா இருக்கிறது. அவர் எப்படி ஊமை சொல்லிட்டு வரார் பாருங்க. அப்ப அவர் ஒரு விளக்கை கொளுத்தினாள் என்று சொல்லி அங்க பாக்குறோம். அந்த விளக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்காக தேவன் யாரை அனுப்பினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார். பார்த்தீங்களா? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாகி இந்த பூமியில எல்லாருமே என்ன செய்தாங்களா? பாவம் செய்தார்கள். தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்தார்கள் என்று சொல்லி அங்க வேதத்துல நாம பார்க்கிறோம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள். அந்த பாவம் யார் மூலம் வந்ததுங்க? ஆதாமின் மூலமாக. அதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்ததே.
பாத்தீங்களா? ஒரே மனுஷனாலே பாவம் வந்தது. ஒரே மனுஷனாலே பாவம் வந்தது. ஒரே மனுஷனாலே மரணம் வந்தது. அப்ப ஆதாம் 2 வகையான மரணத்தை கொண்டு வந்தான். ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறினதினாலே எத்தனை வகையான மரணத்தை கொண்டு வந்தான்? 2 வகையான மரணத்தை கொண்டு வந்தான். என்னென்ன மரணம்? ஒன்னு சரீர பிரகாரமான மரணம், இன்னொன்னு ஆவிக்குரிய மரணம். இந்த ஆத்துமா மரணம், ஆத்துமா மரணத்தை அவன் கொண்டு வந்தான். அதனாலதான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்ததே. அப்ப அந்த மரணத்திலிருந்து, ஆத்துமா மரணத்திலிருந்து நாம் எல்லாருமே விடுதலை அடையும்படியாக தேவன் யாரை கொண்டு வந்தாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார். அப்ப அந்த விளக்கு யாருங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த நித்திய ஜீவனை யார் மூலமாக தேவன் கொண்டு வந்தார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்துல பாத்தீங்கன்னா லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாத்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாருங்க? இழந்து போனதை தேடவும். அப்ப அந்த பெண்ணானவள் தொலைத்தது எதுங்க? இந்த வெள்ளி காசை. அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? அந்த வெள்ளிக்காசு ஆகிய அந்த ஆத்துமாவை மீட்பதற்காக அது இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இழந்து போனதை தேடவும். இழந்து போனது என்னங்க? நாம தொலைச்சிட்டோம். இழந்ததுன்னா நாம் தொலைத்து விட்டோம் அந்த ஆத்துமா. அப்ப அதை தேடவும் அதை ரட்சிக்கவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வேதத்துல எவ்வளவு அழகா பாத்தீங்களா? அதை நாம பாக்குறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மாற்கு 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் கொள்ளும்படின்னு என்னங்க? அதிகாரம் செலுத்துறதுக்காக அவர் இங்க வரல. அதிகாரம் செலுத்துறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைங்க? அவர் வரவில்லை. எதுக்காகங்க? ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக கொண்டு வரவும் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும். அப்ப அவருக்குள்ளாக தான் நமக்கு என்ன இருக்குங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நமக்கு என்ன இருக்கிறது? ஜீவன். என்ன இருக்குங்க? ஜீவன். அப்ப அந்த ஆதாம் பாத்தீங்கன்னா மரணத்தை கொண்டு வந்தான், ஆத்துமா மரணம். அப்ப அதை இரட்சிக்கும்படியாக, மீண்டுமாக அதற்கு உயிர் கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. பார்த்தீங்களா? அப்ப அந்த விளக்கை கொளுத்தினால் அல்லவா அது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப யாருக்குள்ளாக ஜீவன் இருக்கிறதுங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் எல்லாருக்கும் என்னவாக இருக்கிறது? ஒளியாக இருக்கிறது என்று சொல்லி அங்க வேதத்துல நாம வாசிக்க முடியும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும்போது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி எதுங்க? இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லா மனுஷரையும் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி அங்க வேதத்தில் எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, நாம் இழந்து போன அந்த ஆத்துமாவை மீட்பதற்காக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்துல நம்ம எல்லா பக்கையும் நம்ம படிக்க முடியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அதை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 43 அதாவது 13ஆம் அதிகாரம்
47வது வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். அப்ப ஜாதிகளுக்கு ஒளியாக தேவன் யாரை ஏற்படுத்தினாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்க ஏற்படுத்தினார் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 42ஆம் அதிகாரத்திலே நீங்க படிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே கிமு 725 அந்த வேத வாக்கியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துதான் இந்த பூமிக்கு எல்லா மக்களையும் ரட்சிக்கும்படியாக தேவன் ஒளியாக வைப்பார் என்று சொல்லி தேவனாலே அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப இது யாருங்க? ஒளிங்கிறது யாருங்க? அந்த வெள்ளி காசை கண்டுபிடிக்கும்படியாக அந்த பெண்ணானவள் விளக்கை கொளுத்தினாள். அந்த விளக்கு தான் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை ஊமையாக அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். உலகத்துக்கு ஒளியாக யார் இருக்கிறாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப முதலாவது காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பெண் விளக்கை கொளுத்தினார். அந்த விளக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் நாம் சொல்லுகிறோம். பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கப்படும் பாத்திரமாயிருக்கிறது. பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாருங்க? பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். இதுதான் உண்மை, இதுதான் அங்கீகாரம் என்று சொல்லி தேவன் அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த விளக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது காரியத்தை நாம பார்க்கும் போதே அவள் அடுத்ததாக செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அடுத்ததாக அவள் என்ன காரியம் செய்தாள்? ஃபர்ஸ்ட் அவள் விளக்கை கொளுத்தினாள். இரண்டாவதாக அவள் என்ன காரியம் செய்தாள்? அவள் வீட்டை பெருக்கினாள். இரண்டாவதாக அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்காக இரண்டாவது காரியம் என்னங்க? அவள் வீட்டை பெருக்கினாள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க வீட்டை பெருக்கினாள். வீடு யாருங்க? வீடு எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது? நம்முடைய இருதயத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. எதுங்க? நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப தேவன் நம்மிடத்திலே வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டதா இருக்கணுங்க? சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பதான் யார் வந்து நமக்குள்ளாக வாசம் செய்வாங்க? இயேசு கிறிஸ்து. அப்ப அவள் கூட்டுறா, வீட்டை பெருக்கிறா. ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும். குப்பையெல்லாம் என்ன பண்ணணுங்க? வெளியே தள்ளணும். அதை தள்ளனானா என்ன பண்ண முடியுங்க? அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்க முடியும். அதே போலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம் இருதயத்தை என்ன பண்ணுங்க? சுத்தம் செய்ய வேண்டும். அதுதான் அவள் வீட்டை பெருக்கினாள் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப வீட்டை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம பார்க்கிறோம். வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா தேவன் வந்து அங்க நமக்கு கொடுக்கிற ஒரு
காரியமாக அங்க இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யார் தேவனை தரிசிப்பார்கள்? தரிசிக்கிறதுனா என்னங்க? தரிசிக்கிறதுனா பார்க்கிறது. தேவனை கண்ணால பார்க்க முடியுமா? தேவனை கண்ணால பார்க்க முடியுங்களா? முடியவே முடியாது. அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் இங்கே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எங்க எங்க தரிசிக்க முடியுங்க? இருதயத்துல. நாம் உள்ளார்ந்த ஆத்துமாவிலே தேவனை நாம் உணர முடியும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த இருதய சுத்தம் உள்ளவர்கள் அவங்க தேவனை அங்க தரிசிப்பார்கள் என்று சொல்லி அங்க வேதத்துல நாம பார்க்கிறோம். அதுதான் எபிரேய ஆசிரியர் சொல்லும் போது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாத்தீங்களா? அப்ப பரிசுத்தம் இல்லாமல் யாருமே யாரை தரிசிக்க முடியாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையோ தேவனையும் நாம் தரிசிக்க முடியாது, வணங்க முடியாது, அவங்களை நாம் உணரவும் முடியாது. இங்க தரிசிக்கிறதுனா கண்ணால பாக்குறது கிடையாது, உணருது. உள்ளான இருதயத்திலே, அந்த மனதிலே தேவனை நாம் என்ன பண்ண முடியுமா? தரிசிக்க முடியும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால்தான் நாம் யாரை நாம் தரிசிக்க முடியும் என்று சொன்னால் தேவனை நாம் தரிசிக்க முடியும். அப்ப நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவருங்க? அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இப்ப நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப நாமளும் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க வேதத்துல நாம வாசிக்கிறோம். பாத்தீங்களா? உதாரணமாக நாம் ஒரு மனுஷனை நாம எடுத்துக்கலாம். அப்ப சகேயு அப்படிங்கிற ஒரு மனிதன் நமக்கு எல்லாருக்குமே நமக்கு நன்றாக தெரியும். அது லூக்கா 19ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும். இந்த சகேயு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். இது எதுக்காக அப்படிங்கன்னா, அவருடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. யாருடைய வீட்டுக்கு? சகேயுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. அப்ப அந்த சகேயு பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஆயக்காரன். ஆயக்காரனுக்கு அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறானுங்க? தலைவன். ஆயக்காரன் என்றால் ஆயக்காரனா என்னங்க? இந்த வரி வசூல் செய்யறாங்க பாத்தீங்கன்னா, இந்த வரி வசூல் செய்யறாங்கல்ல, இன்கம் டாக்ஸ் ஆபீசர். அப்ப அந்த ஒரு பொறுப்புல இருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பெரிய நல்ல வசதி படைச்சவங்களா இருப்பாங்க, பெரிய பணக்காரர்களா இருப்பார்கள். அப்ப அந்த வேலை தான் அந்த சகேயு செய்யறாரு. அவர் மிகவும் ஒரு குள்ளமான ஒரு மனிதன் அந்த சகேயு. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ பட்டணத்துல அங்க வராரு. அப்ப எரிகோ பட்டணத்துல வரும்போது அந்த சகேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அங்க என்ன பண்றாருங்க? அவரை பார்ப்பதற்காக அங்க வகை தேடினான். பாத்தீங்களா? அவரை பார்ப்பதற்கு வகை தேடினான். அத்தனை ஜனங்க இருக்காங்க. எத்தனை ஜனங்க? நிறைய தளான கூட்டம் இயேசுவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவருக்குள்ளனானபடினாலே அவர் பார்க்க முடியல. அப்ப அங்க வகை தேடுறாரு, எப்படியாவது நான் அவரை பார்க்கணுமேன்னு சொல்லி. ஆனா அவருக்கு உடனே ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி என்ன பண்றாருங்க? இயேசுவையும் அங்க பாக்குறோம். கரெக்டா இயேசு அந்த இடத்துல வந்தது நின்னு, சகேயுவே நீ இறங்கி வா. உடனே அவன் இறங்கி வந்தான். இறங்கி வந்தான். அப்புறம் அவர் அழைச்சிட்டு போறாரு. இந்த பரிசேயர் வேத பாரகர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாவியான ஒரு மனுஷனிடத்திலே போறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அங்கே முறுமுறுக்கிறார்கள்.
அப்ப அவர் உடனே அவர் சொல்றாரு, ஐயா, நான் ஜனங்களிடத்துல ஏதாவது நான் நாளத்தனை, அதாவது நான் ஏதோ அநியாயமா வாங்கி இருந்தா நான் நாளத்தனையாக நான் அதை செலுத்துகிறேன். உடனே அவன் உணர்றான். ஏன்னா இவர் பாவியான மனுஷன் என்று சொல்லி அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த வேதப்பாரகரும் பரிசேயர்களும், இந்த லூக்காவுல அதுதான் அங்க நடக்குது. லூக்காவுல அதுதான் என்ன பண்ணுதுங்க அங்க நடக்குது. இவர் பாவியான ஒரு மனுஷன் என்று சொல்லி, இவர் பாவிய அப்படின்னா அந்த ஆயத்துறையில வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த ஆயக்காரனாக இந்த யூதர்கள் பாவி என்று நினைப்பார்கள். ஏன்னா இவங்க என்ன வாங்குவாங்களாம், இந்த ஆயத்துறையில வரி வசூல் பண்றவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க கை எப்படியோ ஒண்ணு லஞ்சம் வாங்கும். அதனால அந்த யூதர்கள் அவர்களுக்கு வைத்த பெயர் தான் என்னங்க, பாவி. இப்ப இந்த பாவியான மனிதனிடத்திலே அவர் போறாரே என்று சொல்லி அது அந்த முறுமுறுப்பு கேட்டதுமே அவர் உணர்றாரு, ஐயோ ஐயா, நான் ஏதோன்னு ஜனங்களிடத்துல அநியாயமா நான் வாங்கியிருந்தா அது நாளத்தனையாக நான் திருப்பி செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை அவர் உணர்றதை அங்கு நாம பார்க்க முடியும். தன்னுடைய பாவத்தை அவர் என்ன பண்றாங்க, அவர் உணர்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்னங்க, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாத்தீங்களா, எந்த வீட்டுக்கு, சகை வீட்டுக்கு. அந்த வீடுங்கிறது எதுங்க, நம்முடைய ஆத்மா, நம்முடைய இருதயம். இந்த வீடும் யாருடையது, ஆபிரகாமினுடையது சொல்றாருங்களா. அத வாசியுங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் யாருக்கு குமாரன், ஆபிரகாமுக்கு குமாரன். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உடனே அந்த ஆத்மா அந்த இறுதி எப்படி ஆச்சுங்க, பரிசுத்தமாச்சு. தேவன் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். பாத்தீங்களா, அப்ப பரிசுத்தம் இல்லாமல் யாரை தரிசிக்க முடியாதுங்க, தேவனை தரிசிக்க முடியாது. அவன் தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்தான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாத்தீங்களா, உடனே அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. யாரிடத்துலங்க, இயேசுவின் இடத்துல தேவன் அங்க இறுதி என்ன பண்ணாருங்க, ரட்சிப்பை அங்க கொடுத்தார் என்று சொல்லி அங்க நாம வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப தன்னுடைய பாவத்துக்காக யாரெல்லாம் மன வருந்துறாங்களோ அவங்களுடைய இருதயத்திலே யார் வாசம் செய்வாரா, தேவன் வாசம் செய்வார். எல்லாருமே பாவம் செய்யற துணிகரமான பாவங்கள் எத்தனையோ பேர், நிறைய பேர் செய்யறோம். ஆனா அந்த பாவத்துக்காக தேவனிடத்திலே யாரெல்லாம் வருந்துறாங்களோ அவங்களிடத்திலே யார் வருவாங்களாம், இயேசு கிறிஸ்து, தேவன், பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் அங்கே வாசம் செய்வார்கள். அப்ப தேவன் கேட்கக்கூடிய இருதயம், நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் கேட்கிறார். எப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் கேட்கிறார், நொறுங்குண்ட இருதயம். அப்ப அந்த நொறுங்குண்ட இருதயம்னா தன்னுடைய பாவத்துக்காக யாரெல்லாம் மன வருந்துறாங்களோ அந்த இருதயத்தை தேவன் என்ன பண்றாருங்க, பாக்குறாரு. அந்த இருதயத்தை தேவன் பாக்குறாரு. அப்ப அவங்களுக்குள்ளாக வாசம் செய்வேன் என்று சொல்லி அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம வாசிக்க கேட்போம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவன் எப்படிப்பட்ட இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்ப தேவன் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்துலதான் அவர் வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அதனாலதான் அவள் வீட்டை பெருக்கினார். அப்ப அந்த தன்னுடைய பாவத்துக்காக யாரெல்லாம் மனம் வருந்துறாங்களோ அவங்களுடைய இருதயத்திலே
தேவன் வாசம் செய்வார். பேதுரு தான் பாவம் செஞ்ச. பேதுரு என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்தார். 3 தரம் மறுதலித்தார். ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில போய் பாத்தீங்கன்னா அப்படியே மனங்கசந்து அழுந்தாரு. யாருங்க? பேதுரு. அப்ப அவரை கொண்டு தேவன் என்ன பண்ணாருங்க? முதலாக அந்த எருசலேம் பட்டணத்துல தேவன் என்ன பண்ணாருங்க? அவரை கொண்டு 3000 பேர் ரட்சிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு இருதயத்திலே தேவன் அங்க வாசம் பண்றாரு பாருங்க. தன்னுடைய பாவத்துக்கெல்லாம் யாரெல்லாம் மன வருந்துறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுவார். அதுதான் பாத்தீங்கன்னா அங்க நாம் படிச்சோம். அவள் வீட்டை பெருக்கினாள், தன்னுடைய இருதயத்தை அவள் சுத்தம் செய்தாள், அந்த வீட்டை சுத்தம் செய்தாள். அடுத்ததாக 3வது காரியத்தை நாம பார்க்கும்போது அதே வாசியுங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரம். அடுத்தது 3வது காரியம். இல்ல, இன்னொரு காரியம் இருக்கு அதுலயும். கண்டுபிடிக்கும் வரைக்கும் வாசிங்க. கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்கு எப்படியாமா? ஜாக்கிரதையாய். அந்த வார்த்தை நம்ம படிக்கணுங்க. அந்த வெள்ளிக்காசினுடைய மதிப்பு அவளுக்கு தெரியும். இன்னைக்கு வெள்ளிக்காசு இந்த பாத்தீங்கன்னா உலகத்துல நல்லா மதிப்பு மிக்கது. தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளி. அப்ப இது எல்லா பெண்கள் எங்க கொண்டு போய் பூட்டி வைப்பாங்க? எங்க கொண்டு போய்ங்க? பீரோவுல பூட்டி பத்திரப்படுத்துவாங்க. ஏன்னா உலகத்துல இன்னைக்கு அதுதான் விலை மிக்கது. அப்ப அந்த வெள்ளியும் பொருளையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தங்கத்தையும் கொண்டு போய் பீரோவுல பூட்டி வைப்பாங்க. அப்ப அந்த மதிப்பை அவள் உணர்ந்தாள், அந்த மதிப்பை அவள் உணர்ந்தாள். அதுதான் கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் அதை தேடாமல் இருப்பாளோ. பார்த்தீங்களா? எது? அப்ப நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டது? நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டதுங்க? அது அதிக விலையேற பெற்றது. உலகத்தில் இருக்கிற அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் பார்க்கலும் பாத்தீங்கன்னா அது விலையேற பெற்றது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருங்க? இந்த வெள்ளி காசுக்கு ஒப்பிட்டு அங்க பேசுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப அவ்வளவு பெரிய மதிப்பு மிக்கது நம்முடைய ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவை நாம் என்ன பண்ணக்கூடாதா? கெடுக்க கூடாது. நம்ம ஆத்மாவை கெடுக்க கூடாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பார்த்தீங்களா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் அதெல்லாம் யாருக்கு ஈடாகாதான்? தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாகாது. அப்ப அது எவ்வளவு ஒரு விலையேற பெற்றது. அதுதான் கண்டுபிடிக்கும் வரைக்கும் அதை ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அப்ப அந்த மதிப்பு பார்த்தீங்க எவ்வளவு மதிப்பு மிக்கது. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம். உலகம் முழுவதையும் இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் ஒரு அதாவது உலகத்துல ஒரு மனுஷனுக்கு எல்லா பேர், புகழ், கல்வி, அறிவு, உலகத்துல என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒரு மனுஷன் பெற முடியும். எல்லாமே ஒரு மனுஷன் பெற முடியுங்களா? பெற முடியாதா? பெற முடியும். ஆனா அது எல்லாம் பெற்று என்ன பிரயோஜனம்? அதுதான் சொல்றாரு, உலகத்துல எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் பெற முடியும். அறிவு மிக்கவனா இருக்கலாம், நல்ல கல்வி பெறலாம், உலகத்துல நிறைய சொத்து மிகவனா இருக்கலாம், ஐஸ்வர்யம் அவனிடத்துல இருக்கலாம், உலகத்துல அநேக பேரும் புகழும் அநேக மக்களை தன்னிடத்துல அவன் கொண்டு வரக்கூடியவனா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு மனுஷன் சம்பாதிக்க முடியும். ஆனால் எத்தனையும் சம்பாதிச்சாலும் ஒரு அந்த ஆத்மாவுக்கு ஈடாகுமா? ஈடாகுங்களா? ஆகவே ஆகாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் உலகம் முழுவதையும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் அது தன் ஜீவனுக்கு ஈடாகாது என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அதை ஜாக்கிரதையாய் தேட வேண்டும்.
என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எல்லாம் பாருங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். எதுக்காக நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நாம வந்திருக்கோம்? இந்த ஆத்துமாவானது கடைசியில் என்ன பண்ணுங்க? ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் முடிய பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்ப அந்த ஆத்துமா மிகவும் விலையேற பெற்றது. அதை ஜாக்கிரதையாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போக கூடாது. அதை ஜாக்கிரதையாக நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த ஆத்துமாவை நாம் உணர வேண்டும். நான் மரித்த பிறகு என்னுடைய ஆத்துமா ஆண்டவராகி இயேசுவினிடத்திலே போக வேண்டும். அப்ப அந்த ஆத்துமாவை நாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது ஏன்னா அவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு சபைக்கு கூடி வந்திருக்கிறது அதுக்குதான் வந்திருக்கிறோம். நாம எதுக்காகங்க? இந்த ஆத்துமாவுக்காக தான். இந்த ஆத்துமாவில இருந்து நாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாக தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதுதான் எங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம வாசிக்கும் போது, அதை வாசியுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? பார்த்தீங்களா? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த வித செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த, பார்த்தீங்களா? தேவன் எப்படி பாருங்க அந்த ரட்சிப்பை நமக்கு கொண்டு வரார். அப்போ எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இந்த என்ன ரட்சிப்புங்க இங்க இருக்கிறது? என்ன ரட்சிப்புங்க? ஆத்துமா ரட்சிப்பு. பார்த்தீங்களா? அப்ப இந்த ஆத்துமா ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டு இருக்குது. கவலையற்று இருப்போமானால், அக்கறை இல்லாமல் இருப்போமானால், அதனுடைய அர்த்தம் அதுதாங்க. இங்க இது பாத்தீங்கன்னா கவலையற்று இருப்போமானால் அங்க எழுதியிருக்கு. ஆனா அக்கறை இல்லாமல் இருப்போமானால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? அக்கறை. அப்போ அக்கறை செலுத்தின எது மேல? நம்முடைய ஆத்துமாவு மேல. இன்னைக்கு நம்ம இங்க சபை கூடி வரோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்ம ஆத்துமா மேல நமக்கு அக்கறை இருக்கா? ஏன்னா அது விலையேற பெற்றதுங்க, மதிப்பு மிக்கது, அவ்வளவு மதிப்பு மிக்கது. அப்ப அந்த ஆத்துமாவு மேல நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்க வேண்டுங்க? அக்கறை இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பு பாருங்க, விலையேற பெற்றது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்தே இந்த ஆத்துமா ரட்சிப்பு அவ்வளவு பெருசு. அப்ப அதை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். பாவம் செய்யும் போது அந்த ஆத்துமா ரட்சிப்பு நமக்கு என்ன ஆயிருங்க? அவ்வளவுதான், போயிரும். தேவன் கிறுக்கிடுவாரு. தேவன் என்ன பண்ணிடுவாருங்க? கிறுக்கிடுவாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாம நாம பாதுகாத்துக்கணும் அந்த ஆத்துமா ரட்சிப்பை. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அவ்வளவு விலையேற பெற்ற அந்த ஆத்துமா, அதை நாம் ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-16. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீங்களா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எதைங்க தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார்? ஆத்தும ரட்சிப்பு.
அந்த ஆத்தும ரட்சிப்பு நமக்கு கிருபையாக கிடைத்தது. அது கிரியினாலே உண்டானதல்ல, அது கிருபையினாலே உண்டானது. செய்யற கிரியினால நல்ல செயல்களை செய்தா, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நல்ல செயல்களை நாம செய்தா அங்க பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறோம். அததான் கிரியினாலே அது உண்டாகவில்லை, அது கிருபையினாலே உண்டானது. அப்ப அந்த கிருபையினாலே கிடைத்த அந்த ரட்சிப்பை குறித்து நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையுடையவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஆத்தும ரட்சிப்பு. அப்ப அந்த ஏசாவை போல நாம இருக்கக்கூடாது. அந்த ஏசா பாத்தீங்கன்னா அந்த கிருபையை இழந்தான் என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சேஷ்ட புத்திர பாகம் பாத்தீங்கன்னா யாருக்கு அங்க வழங்குவாங்க? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய தலை பிள்ளைக்கு அங்கே வழங்குவார்கள். முதல் வரும் இந்த சொத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு 2 பாகம் போய் சேரும். யாருக்குங்க? அந்த தலை பிள்ளைக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த தலை பேரனுக்கு கொடுப்பார்கள் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை. 2 பாகம் போய் சேரும். அப்ப அது யாருக்கு கிடைத்ததுன்னா அந்த ஏசாவுக்கு கிடைத்தது. ஆனா அந்த ஏசா என்ன பண்ணார்னா அதை அவன் இழந்து போனான். அதை என்ன பண்ணாங்க? இழந்து போனான் என்று சொல்லி அங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி? எதுக்காக? ஒரு கூழுக்காக, ஒரு டம்ளர் கூழுக்காக அதை இழந்து போனான். அப்ப அதே போலதான் நாமளும் நாமளும் அதை இழந்து போகாத படிக்கு அந்த ஏசாவை போல நாம் இழந்து இருக்கக்கூடாது. ஏசாவை போல நாமளும் இருக்கக்கூடாது. அப்ப நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய ஆத்துமாவை நான் ஜாக்கிரதையாய் நான் காத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆத்துமாவை நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டுமா? ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது அவ்வளோ விலையேற பெற்றது என்று சொல்லி இந்த வேதத்துல நாம் எழுதப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவராகிய அதாவது இயேசு கிறிஸ்து அந்த ஊமி அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப முதலாவதாக நாம் அங்க படித்தோம். முதலாவதாக அந்த பெண்ணானவள் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த அதாவது அந்த ஆத்துமாவை, அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்காக அவள் முதல் செய்த காரியம் விளக்கை கொளுத்தினாள். அப்ப அந்த விளக்குதான் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போலதான் இன்னைக்கு அந்த வேத வசனம் கூட நமக்கு விளக்காக இருக்கிறது. வேத வசனம் நமக்கு என்னவாக இருக்குதுங்க? விளக்காக இருக்குது என்று சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். கட்டளையோ விளக்கு, வேதமோ வெளிச்சம். அதே போலதான் அந்த வேதம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறதே. பாத்தீங்களா? அப்ப முதலாவது அந்த பெண் செய்த காரியம், அவள் விளக்கை கொளுத்தினாள். அந்த விளக்கு தான் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவள் வீட்டை பெருக்கினாள். அந்த வீடு என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த வீடு அது சுத்தமாக இருக்க வேண்டும். அது எதுங்க? நம்முடைய இருதயம். அடுத்தது மூணாவதாக நாம பார்த்தோம், அந்த வெள்ளியினுடைய மதிப்பு மிகவும் விலையேற பெற்றது. அப்ப நம்முடைய ஆத்துமா அது மிகவும் விலையேற பெற்றது. அதை நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டும்? அது ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்குங்க? ஆத்துமா ரட்சிப்பு கிடைக்கும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை சொல்லி ஒரு பாவி மனம் திரும்புவதனால பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அந்த உண்மையை அங்க சொல்லி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதிலிருந்து இன்னைக்கு நாம் ஒரு 3 காரியங்களை நாம் அங்க கற்றுக்கொண்டோம். எனவே அந்த கற்றுக்கொண்ட வேதத்தின்படியாக நாம் வாழ்வோம். தேவனிடத்திலிருந்து நாம் என்ன பண்ணுவோங்க? ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட நாம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.